கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் தன்னை காரை ஏற்றி கொள்ள முயன்றதாக மதுரை ஆதீனம் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினாள். ஆனால் அதன் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட சிசிடிவி காட்சி பதிவுகளில் அப்படிப்பட்ட எந்த விபத்துக்களும் நடக்காதது உறுதியானது. இந்நிலையில் மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, அதாவது வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனம் மீது தற்போது பல வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கிடையே பகையை உருவாக்குதல் மற்றும் பொதுமக்களுக்கு தீமை விளைவிக்கும் வகையில் அறிக்கைகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது மதுரை ஆதீனத்தின் மீது போடப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், இவர் அதாவது ஹரிகர ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியரான இந்த 293வது மடாதிபதியான மதுரை ஆதீனம் ஒரு விபத்தின் போது கொடுத்த பேட்டியில் தவறான தகவல்களை தெரிவித்து இரு மதத்தினருக்கிடையே பிரச்சனை ஏற்படும் வகையில் பேசிய காரணத்தினால் அது பல கலவரத்தை தூண்டும் வகையில் ஏற்பட்டிருப்பதாக கூறி இந்த வழக்கறிஞர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடானது தர்மபுர ஆதீனம் தலைமையில் காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்திற்கு அருகே நடைபெற்றது. அப்பொழுது அந்த மே மாதத்தில் நடந்த அந்த 2ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வுக்கு மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு கார் வந்து மோதி விபத்துக்குள்ளானதாகவும் அதில் சில அடையாளங்களை குறிப்பிட்டு சில மதத்தினரை குறிப்பிட்டு இவர்கள் தான் தன் மீது கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு தவறான தகவல்களை செய்தியாகவும் அந்த மாநாட்டிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் மிகப்பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதாவது மதுரை ஆதீனத்தின் கார் தான் வேகமாக சென்றதாகவும் அதில் மோதாமல் இருப்பதற்கு இவர்கள் தடுத்து நிறுத்தும் வகையில் மற்றொரு கார் நின்றதும் தெள்ள தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மோதல் தொடர்பான காட்சிகளை தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டு மதுரை ஆதீனம் கூறியது தவறு என தெள்ள தெளிவாக கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் மத ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் இரு தரப்பினருக்கே மோதல் ஏற்படும் வகையில் மதுரை ஆதீனம் பேட்டியாகவும் அதே நேரத்தில் மாநாட்டிலும் பேசிய காரணத்தினால் பொதுமக்களிடையே ஒரு அமைதியை குலைக்கும் விளைவாக இந்த செயல் ஈடுபட்டிருக்கிறார் என்று மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கறிஞர் ராஜேந்திரன் புகார் அளித்ததை அடுத்து இந்த வழக்கு என்பது அவர் மீது பாய்ந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.